கவலை என்ற ஒரு உணர்வு இறைவனிடமிருந்துள்ள ஒரு எச்சரிக்கை, பயம் என்ற உணர்வு இன்னும் கடுமையான எச்சரிக்கை, நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் எந்த திசையிலிருந்து அறிய மாட்டீர்கள், எந்த பரிணாமங்களில் எந்த பரிமாணத்தை கொண்டு அது வரும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் நிகழ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய ஒரு முன்னறிவிப்பாக எச்சரிக்கையாக இருக்கின்றது. அந்த காரியங்கள் நிகழும் பொழுது நிகழ்வதற்கு முன்பாக உள்ளட்சம் கொள்ளுங்கள், பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். இந்த பயபக்தி உங்களை பாதுகாக்கும், நல்ல நிலையில் உயர்த்தி கொண்டு வரும். இனம் புரியாத பயம் இருக்கின்றது, அந்த பயம் நீங்க வேண்டும். பயத்தின் காரணமாக உயிரோட்டம் தடைபடும், கவலையின் காரணமாகவும் உயிரோட்டம் சீர்குலையும். இந்த உயிரோட்டம் உங்களுடைய சீர்குலைந்த உயிரோட்டமும் பலவீனமடைந்த உயிரோட்டமும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட உயிரோட்டமும் உங்களுடைய உடல் முழுமையிலும் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது எல்லா உறுப்புகளிலும் பலவீனங்களும் ஏற்படும், நோய்களும் ஏற்படும். மருந்துகளை கொண்டு நோய்களை குணப்படுத்துவேன், மாத்திரைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்துவேன், மருத்துவங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கும், மருத்துவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணம் கொண்டிருந்தால் அநியாயமான கற்பனைகள் தான். ஒருபோதும் இது உங்களுக்கு உதவாது. இறைவனுடைய அந்த பாக்கியங்களுக்கு, பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவனிடமிருந்துள்ள ஆதாரம் வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை நீங்கள் புறக்கணித்தவர்களாகவும், எச்சரிக்கையை நாளைய வாழ்க்கையில் என்ன நிகழுமோ என்ற அந்த எச்சரிக்கையை கொண்டு பயத்தை இறைவன் அறிவித்தானே அதனையும் புறக்கணித்தவர்களாக, இந்த பயத்தை போக்குபவன் இந்த டாக்டர் தான், இந்த மருத்துவம் தான் என்று நான் செல்லும் பொழுது என் இறைவன் என்னை பற்றி மிகவும் அதிருப்தி அடைகின்றான். நல்லறிவு பெற்றிருந்தும் புறக்கணிக்கிறார்கள், மனமுரண்டாக புறக்கணிக்கிறார்கள், அவர்களுடைய வழிமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நான் உள்ளட்சத்தை கொடுத்த போதிலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணித்தவர்களாக, பெருமை கொண்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, தங்களுடைய செல்வச் செருக்கின் மீது அவர்கள் வாழ்கின்றார்கள். பணத்தை வீசி வாரி இறைத்தால் நான் எதனையும் சாதித்து விடுவேன், எந்த நன்மையையும் பெற்று விடுவேன். அவ்வாறல்ல. இது தவறு என்பதை ஒவ்வொரு புறத்திலிருந்தும் நாம் அறிய முடியும். பூமியில் சுற்றி திரிந்து பாருங்கள். நிராகரித்தவர்களுடைய முடிவு என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது, என்னை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் புறக்கணித்து செல்வதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாதையில் கவலையும் பெரும் நஷ்டமும் பாக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் கூறுகின்றீர்கள். என்னிடம் செல்வம் இருக்கின்றது, என்னிடம் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், நான் மருத்துவ காப்பீடு செய்து கொண்டேன், எனவே என்னுடைய பாதுகாப்பு உறுதியாகிவிட்டது என்று. பூமியில் நீங்கள் சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எப்படி நீங்கள் சீரழிக்கப்படுகின்றீர்கள் என்பதை, யார் உங்களை பாதுகாப்பார்கள் என்று கூறினீர்களோ அந்த பாதுகாப்பாளர்கள் நீங்கள் அவர்களிடம் வைத்தியத்திற்காக செல்லும் பொழுது உங்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு, உங்களுடைய உயிருக்கு நான் பாதுகாப்பு இல்லை என்று கையெழுத்து வாங்கி கொண்டு உங்களுக்கு வைத்தியம் பெறுகிறார்களா, அல்லது உங்களுடைய உயிருக்கு நான் தான் பாதுகாப்பு என்று அவர்கள் கையெழுத்து எழுதி உங்களுக்கு கொடுத்துவிட்டு வைத்தியம் பார்க்கின்றார்களா என்பதை. பொய்யர்களையும் புரட்டர்களையும் நம்பி சீரடைந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அறிவு தாழ்ந்து விட்டது. எஞ்சியுள்ள வாழ்க்கையை மிக பெரும் கேள்விக்குறி மட்டுமல்ல, நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை தான் என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது? நல்லறிவு பெற்றவர்களாக இருந்தும் மனிதர்களை நான் பின்பற்றுவதன் காரணமாக, ஒரு கூட்டமாக பின்பற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நாம் கால்நடைகளாக ஆகிவிட்டோம், மந்தைகளாக ஆகிவிட்டோம். சொந்தமாக சிந்தித்து உணர்ந்து இறைவனுடைய பாதையில் செல்லக்கூடிய அந்த பாதையை நாம் தவறவிட்டோம். இன்று சுய சிந்தனையோடு நான் அறிய வேண்டியது என்னவென்றால், நான் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த வானங்கள் என்னுடையதல்ல. வெற்றிடமாக இருந்த ஒரு வெற்றிடத்தை வானமாகவும் அதிலிருந்து பூமியையும் உருவாக்கி இன்னும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இன்னும் கோலங்களையும் அதிலே அமைத்தான், உருவாக்கினான், வெற்றிடத்திலிருந்து உருவாக்கினான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மகத்தான படைப்பாளன் இந்த பூமியை நமக்கு வாழுமிடமாக, அழகான இடமாக, இதற்கு நிகரான ஒரு இடம் இந்த வெற்றிடத்தில் கிடையாது, வானுலகத்தில் கிடையாது என்பதையும் அறிவிக்கின்றான். இது உங்களுடைய வாழ்க்கைக்காக சிறந்த தலமாக, இந்த அண்ட சராசரங்களில் பூமியை அவ்வளவு பசுமையானதாகவும் அவ்வளவு கவர்ச்சியானதாகவும் அழகானதாகவும் ஆக்கினான், நீங்கள் அதில் வாழும் பொருட்டு. இந்த பூமியின் மீது நீங்கள் சொந்தம் கொண்டாடுகின்றீர்களா? இது என்னுடைய பூமி என்று, இது என்னுடைய நாடு என்று, இது என்னுடைய இடம் என்று, இது என்னுடைய வீடு என்று சொந்தம் கொண்டாடுகின்றீர்களா? நிச்சயமாக நீங்கள் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் இல்லை என்றென்றும்.
உங்களை விட்டும் எதெல்லாம் உங்களுடையது என்று கூறினீர்களோ இன்று அஞ்சிக் கொள்ளுங்கள், அது நீங்கும். நீங்கி விட்டது. எது உங்களுடையதாக என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை கொண்டுதான் நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை இப்பொழுது இருக்கிறது. எனவே இந்த ஒரு சிறப்பை கொண்டு நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது என்னுடையதென்றால் நாளைய வாழ்க்கைக்கு இது பயன்படாது. எனவே இந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு உபயோகமில்லை. உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியும் அந்த பரிதவிப்பையும் இறைவன் உணர்கின்றான். ஆனாலும் நாம் உணர்வதில்லை. அவனிடமிருந்துள்ள நற்செய்தி, இந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை வேண்டும். ஆனால் நாமோ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் இப்பொழுது பயன்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதனை அதிகப்படுத்தி கொண்டால் அது சிறப்பானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறல்ல. நாளைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை தொடருகின்றது. ஒரு நாளைக்கு மறுநாள் அந்த வாழ்க்கையில் மாற்றம், அந்த முகத்தில் மாற்றம், அந்த எண்ணத்தில் மாற்றம், அந்த தேவைகளில் மாற்றம், உயர்வான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. உடல் திறன், மனத்திறன், இந்த இரண்டில் எது உயர்வானது என்று கேட்டால் மனம் திறனுடன் இருப்பது உயர்வானதாகும். சிறிய வயதில் உடல் திறன் இருக்கின்றது, உடல் திறன் குறைகின்றது. மனதின் திறன் மூத்த வயதில் மனதின் திறன் அதிகமாகின்றது. அறியக்கூடிய சக்தி அதிகமாகின்றது. தெளிவடையக்கூடிய சக்தி அதிகமாகின்றது. ஒரு நாளைக்கு பிந்திய நாள் முந்தியதற்கு பிந்தியது சிறப்பாக அமைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நாமோ பொருள்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதின் திறனையும் மனதின் அழகையும் மனதினுடைய முதிர்ச்சி அடைந்த அந்த தன்மையையும் அறியக்கூடிய சக்தியையும் இழந்து விடுகின்றோம். பொருள்களின் அடிப்படையில் நாம் வாடும் பொழுது உயிரோட்டத்திற்கு மனம் மிக முக்கியம். மிக கஷ்டமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதை விட்டுவிடாதே என்று கூறுவார்கள். மனம்தான் உயிரை பாதுகாக்கின்றது. அந்த உயிரோட்டம் இந்த உடலை பாதுகாக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட வேண்டாம். இறைவனுடைய வாக்குகள் அங்கிருக்கின்றன. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உங்களுடைய அறிவு கூறுகின்றது. நான் பிழைக்க மாட்டேன். இறைவன் கூறுகின்றான் நீங்கள் வாழ வேண்டும். எதனை எடுத்துக்கொள்வீர்கள்? உங்களுடைய அறிவின் எல்லைகளுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வியாதி வந்தால் இறப்பை தவிர கிடையாது என்று நீங்கள் முடிவு கட்டிவிட்டீர்கள். ஆனால் இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கிறது, நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று. நாம் எதனை எடுத்துக்கொள்கின்றோம்? இறக்கும் பொழுது சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் இறக்க வேண்டுமென்றால் இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். சாக கிடக்கிறாங்க ஐசியூவில், இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், சுகமாக வேண்டும். எனினும் நான் இறந்துதான் போவேன் என்ற அந்த அறிவை நான் நம்பிவிட்டேன். இனி சுகமாக வேண்டும். இந்த இரண்டில் நாம் ரெண்டுக்கும் இரண்டு பக்கமும் இல்லாமல் நடுவில் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம், பரிதவித்து கொண்டிருக்கின்றோம். சுகமாக மாட்டேன் என்பது உங்களுடைய அறிவாக இருந்தால், அதில் நீங்கள் பெருமையும் கொள்வீர்களானால், முழுமையாக நம்பிக்கையும் கொள்வீர்களானால், பிறகு ஏன் வைத்தியம் என்ற ஒன்றை மேற்கொள்ள வேண்டும்? அந்த அடிப்படையை கூட நாம் புரிந்து கொள்வதில்லை. நான் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கின்றேன். எதை பற்றி எனக்கு முழுமையாக இதுதான் சத்தியம் என்று நான் கூறுகின்றேனோ இறந்துதான் போவேன். பிறகு ஏன் வைத்தியம் மேற்கொள்கின்றேன்? இறைவனுடைய வாக்கை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் அதை ஏற்கத்தான் வேண்டும். நீங்கள் அவனுடைய வார்த்தைகளை மீறுபவர்கள் இல்லை, அவனுடைய அடிமைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரி, பிழைக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டீர்கள். நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்பது மருத்துவ அறிவு. எந்த கெட்ட அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ இறைவனுடைய மகத்தான அந்த பாக்கியத்தை, பாக்கியுள்ள வாழ்க்கைக்காக இறைவன் கொடுத்த அந்த பாக்கியம், சுகமாக வாடுங்கள் என்ற அந்த பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு யார் நீ இறந்துதான் போவாய் என்று கூறுகிறாரோ அவரிடம் சென்று நீங்கள் என்னை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொடுங்கள் என்று கேட்கின்றோமே. இப்பொழுது யார் கடவுள்? கடவுளா அல்லது துஷ்டர்களா? ஒரு பக்கம் அசுரர்கள், இன்னொரு பக்கம் இறைவன். யாரிடம் நீங்கள் சென்றீர்கள்? யார் நீ சாவாய் என்று கூறினானோ அவனிடம் சென்று இறைவனுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ என்னை காப்பாற்று என்று கூறினீர்கள். அவனோ கூறுகின்றான், நான் உன்னை காப்பாற்ற முடியாது, என்ன நடந்தாலும் என் மீது பொறுப்பல்ல, கையெழுத்து போட்டுவிட்டு வா, அட் யுவர் ஓன் ரிஸ்க். உன்னுடைய உயிருக்கு நீதான் உத்தரவாதம், நான் அல்ல. நான் கொலை செய்தாலும் நீ உன்னை கொலை செய்து கொண்டா என்பதுதான் பொருள், கையெழுத்திட்டு வா என்று கூறுகிறானே, அவனிடம் நாம் செல்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் வழி கெட்டுவிட்டோம் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் ஐசியூலையும் அங்கே தான் போய் சாகணும், அப்படித்தானே?
வீட்டில் இருந்தால் நீங்கள் உயிரோடு விளையாடுறீங்க. அவன் அறிவில் எனக்கு சுகம் கிடைக்காது, நான் செத்துத்தான் போவேன், ரிப்போர்ட் கொடுத்துட்டான், இப்போவாது வீட்டில் கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே வாங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணி உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். அங்கே போய் நீ கையெழுத்து போடு, உன் உதவிக்கு நான் உத்தரவாதம் இல்லை. இவ்வளவும் நிகழ்ந்தும் அங்கு போய் இறக்கின்றார்கள். இவர்கள் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இறந்தார்களா, இறைவனுக்கு கோபமூட்டக்கூடிய ஒரு பாதையில் சென்று இறந்தார்களா என்பதை இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாரெல்லாம் ஐசியூவில் போய் இறக்குறாங்களோ இறைவனுடைய பாக்கியத்தை மனிதர்களிடம் சென்று யார் நீ இறந்துதான் போவா என்று கூறினார்களோ அவர்களிடம் நீ வாழத்தான் வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு சென்று இறைஞ்சினார்கள். நீதான் தெய்வம், உன்னைத்தான் நம்பியிருக்கின்றேன், நீ காப்பாற்று என்று கூறி அவர்களுடைய காலடிகளில் கிடந்து பிறகு அந்த ஐசியூவில் இறந்தார்கள் என்றால் இது இறைவனுடைய பொருத்தத்திற்கு இறந்தார்களா அல்லது இறைவனுடைய கோபத்திற்கு உட்பட்டு இறந்தார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். இவ்வாறு இறந்த பிறகு அவர்களுக்கு மோட்சமா? அது கேள்விக்குறியும் அல்ல. தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது அவர்களுக்கு மோட்சம் கிடையாது என்பதை. விமோச்சனமே இல்லாத அந்த வாழ்க்கையில் நுழைந்து விட்டார்கள் என்பதை அறிய வேண்டும். யாரெல்லாம் ஐசியூவில் சேர்ந்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வாழ்க்கை நிச்சயம் என்பதை உங்களுடைய இருதயம் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக அறிவித்திருக்க வேண்டும். அந்த நல்லுணர்வு இருக்குமானால் பிறகு நான் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றேன் என்று காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இது யாரெல்லாம் அந்த காரியங்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கும் கேடுதான் என்பதை அறிவிக்கும். உங்களுடைய மனம் கோயிலாக மாறாத வரையில், வழிபடும் தலமாக மாறாத வரையில் இவ்வாறெல்லாம் நாம் சீரழிவோம். மத குருமார்களையும் மத தலைவர்களையும் பின்பற்றி கொண்டு இறைவனுக்கு புறம்பாக நாம் செயல்பட்டு விடுவோம். நம்முடைய காரியங்கள் இங்கு முடிக்கப்பட்டுவிடும். எழுப்பப்படும் நாளிலும் கேடுதான். ஈருலகை பற்றியும் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலும் வேதனை. யாரெல்லாம் இறைவனுடைய பாக்கியங்கள் எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் சென்று இறைஞ்சுகின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் ஐசியூக்கு போனால் போதும். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் டாக்டர்களுடைய கால்களை பிடிக்காத குறையாக மன்றாடி கொண்டிருப்பார்கள். எனவே நல் உணர்வு பெறுபவர்களாக நாம் இருப்போமேயானால் இன்று அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவின் கேடுகளை விட்டும் விலகுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, இறைவனை தவிர அந்த நன்மையை கொடுப்பவர்கள் இல்லை. அந்த நன்மையை வேண்டும் பொழுது மனிதர்களிடம் நீங்கள் செல்வீர்கள், அதை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு. அது என்ன என்பதே தெரியாது. ஆனால் பொருளின் அடிப்படையில் நீங்கள் மனிதனிடம் செல்வீர்கள். பொருள்கள் உங்களுக்கு விரோதங்கள், பொருள்கள் உங்களுக்கு விரோதிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கவலை வேண்டாம் என்றால் பொருளை கொண்டால் கவலை நீக்கிக் கொள்ள முடியும். பணத்தை நான் அதிகமாக விரும்புகின்றேன், இந்த பொருள் என்னுடைய நாளைய வாழ்க்கையில் கவலையை நீக்கிக் கொடுக்கும். அவ்விதமாக அல்ல. இன்று இருக்கக்கூடிய கவலைகள் என்ன உங்களிடம் பொருள்கள் இருக்கின்றதோ அந்த பொருள்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் செலவழித்தாலும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய கவலை நீங்கள் நாளை எதிர்பார்க்கக்கூடிய கவலையாக நீங்கள் போகுது. கவலைகள் என்பது உங்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு திசையிலிருந்து தான் வரும். இப்பொழுதும் கூட எந்த அடிப்படையில் இந்த கவலை என்பது தெரியாது. ஆனாலும் ஒரு கவலை இருக்கிறது. இந்த கவலைக்கு பொருள் வடிவம் கொடுக்காதீர்கள். பொருளை கொண்டு இந்த கவலையை நீக்கிக் கொள்ள முடியும் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அது அரூபமானது. இப்பொழுதும் பயம் என்ற ஒன்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவன் நாடினால் தவிர இந்த கவலை நீக்கப்பட்டு என்னுடைய மனதிற்கு ஒரு அமைதியோ, ஒரு மனதில் களங்கமில்லாத தெளிந்த நீரோட்டமான எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகளோ நல்லறிவோ விளக்கங்களோ கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நான் என்னுடைய இறைவனிடம் திரும்பியிருக்கின்றேன் என்பதனுடைய அளவுகோல் எந்த அளவுக்கு மனதில் அமைதி இருக்கிறதோ, சலாம் சாந்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கின்றது. எந்த அளவுக்கு இது இல்லையோ அந்த அளவுக்கு நாம் இறைவனை விட்டும் விலகி மனிதர்களிடம் இறைவனை பதிலாக மனிதர்களை நாம் தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு, யாருக்கு அறிவில்லை என்று தெளிவாக தெரிந்த பிறகும் நான் அவனிடம் சென்று மன்றாடுகின்றேனே, அவனை விட அறிவு கற்றவன் இல்லையா நான்? எனவே குறை கூற வேண்டாம். யாரை பற்றி குறை கூறுகிறீர்களோ அதை விட அதிக குறைபாடுள்ளவர்கள் நாம். எப்பொழுது நாம் குறை கூறுகின்றோமோ அப்பொழுது ஏன் குறைபட்ட மனிதர்களிடம் நாம் திரும்பினோம், ஏன் அவர்களிடம் நாம் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம், இன்னும் வளர்த்து கொண்டும் இருக்கின்றோம், இன்னும் அவர்களிடமிருந்து தான் உதவி என்று எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றோம், வடிகட்டு விட்டோம் என்பதை அறியுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் அளவுகோல் நாளைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழப்போகிறீர்களா இல்லையா என்பதை, எந்த அளவுக்கு அமைதி குலைந்து கவலையும்
பதட்டமும் பயமும் இருக்கின்றதோ இந்த சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது ஒரு முன்னெச்சரிக்கை. எனவே அஞ்சிக் கொள்வோமாக. யாருடைய இதயத்தில் கவலையும் பயமும் இல்லை. இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் உங்களை பாதுகாப்பவர்கள் இல்லை. மனிதர்கள் அறிவை கொண்டு நீங்கள் வாழ்பவர்களும் இல்லை. நாளைய வாழ்க்கைக்கு, பாக்கியுள்ள வாழ்க்கைக்கு பாக்கியங்களாக இறைவனிடமிருந்துள்ள ஞானங்கள் உங்களுக்கு தெளிவாக வேண்டும். அந்த தெளிவின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். பாக்கியங்களுக்காக திரும்புங்கள். என் இறைவன் எனக்கு வழி அறிவித்தால் தவிர எனக்கு வழி இல்லை என்பதை இன்று நான் அச்சம் கொள்கின்றேன். என் இறைவனே எனக்கு நல்லறிவை கொடு என்று அந்த அச்சம் கொள்கின்றேன். பொருள்கள் எனக்கு உதவாது என்பது தெரிய வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு அளவுகோலை எடுக்கப் போகின்றோம். எவ்விதமாக வாழ்வது என்பது. இறைவன் இந்த பூமியை படைத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த பூமி இறைவனுக்குரியது. இதில் விளையக்கூடிய அவ்வளவு இயற்கையும் இறைவனுக்குரியது, உங்களுக்குரியது அல்ல. பிறகு உங்களுக்குரியது என்ன? இந்த பூமியும் இறைவனுக்குரியது, வானங்களும் இறைவனுக்குரியது, அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு இயற்கை வளங்களும் இறைவனுக்குரியது. அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவியுங்கள். மரம், செடி, கொடிகள், பசுமைகள் அனைத்தும் இருக்கின்றன, இந்த பூமியில் இருக்கின்றன. மனிதனுக்காக யார் கால் அதன் மீது பதிந்திருக்கின்றதோ அவர்கள் வேலி போட்டுக்கொண்டால் இது என்னுடையது என்று சொல்வதற்காக அல்ல. இறைவனுடைய பாக்கியங்களை வாழ்க்கை முழுமைக்கும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முழுமைக்கும் அமைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எனக்குரியது என்று சொல்லும் பொழுது, அனைத்து மனித சமுதாயத்திற்கும் உரியது என்று ஆக்கியிருக்கும் பொழுது, இன்று வாழக்கூடிய சமுதாயம் சரி, நேற்று வாழக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாளைய வர இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த பூமி வாழும் காலமெல்லாம் அதில் பிரவேசிக்கும் மனிதர்களுக்கு உரியது இயற்கையினுடைய பாக்கியங்கள், வளங்கள் அனைத்தும் என்று இருக்கும் பொழுது, அதை ஒரு வேலி போட்டு அமைத்து கொண்டு இது என்னுடையது, நான் அபகரித்து கொண்டேன், இனி அதற்கு நீங்கள் உரிமை கோருவதற்கு வழி இல்லை என்று கூறும் பொழுது நீங்கள் அவர்களை வெறுத்து பழக வேண்டும். எவ்வளவு அதிகமாக ஏக்கராக வாங்கி வச்சிருக்காங்களோ அவர்கள் அறிய வேண்டும் அவர்களுடைய பூமி அல்ல அது என்பதை. எவ்வளவுதான் அதன் மீது உரிமை கொண்டாடினாலும் சரி, நீங்களும் அறிய வேண்டும் அது அவர்களுக்கான உரிமைக்குரியது அல்ல என்பதை அறிய வேண்டும். எனவே அவர்களை பற்றி நீங்கள் பெருமை பேச வேண்டாம். அவர்களை நீங்கள் பார்த்து உங்களை அவர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் சிறுமை கொள்ளவும் வேண்டாம். எல்லா கண்ணியமும், அனைத்து பெருமையும், அனைத்து புகழும் அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான் என்ற அந்த அடிப்படையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட்டு விட்டால் பின் உங்களுக்காக உதவக்கூடியவர் எவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாயானால் அவனுடைய அருளை தடுப்பவர் எவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய உடல் நலன், உடல் என்ற அந்த பொருளை பற்றி அச்சம் கொள்கின்றீர்கள். விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு சுகமாகும். இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்கிறது. உங்களுடைய அறிவை கொண்டு இது சுகமாகுமா என்று கேட்காதீர்கள். எந்த தகுதியும் இல்லை நமக்கு. இறைவன் ஒருவன் தேவை என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், மகா சக்தி படைத்தவன் அவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், அவனுக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காது என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், இதன் அடிப்படையில் தான் நான் இறைவனை மேற்கொண்டிருக்கின்றேன், அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது என்ற அந்த ஒரு கொள்கை உங்களுக்கு சத்தியமான கொள்கையாக இருக்குமானால், அவனன்றி அணுவும் அசையாது என்பதையும் நீங்கள் அறிவீர்களானால், அவன் நன்மையை மட்டுமே உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை அறியுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய நன்மையான எந்த ஒன்றும் அவன் அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது நன்மையின் பக்கம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது அவனை கைவிட்டுவிட்டீர்களோ ஒவ்வொரு முயற்சியும் உங்களை தீமையின் பக்கம் அழைத்து செல்கிறது என்பதையும் உணருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.